ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சத்து மிகுந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே கருவேப்பிலையை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதை வெளியில் எடுத்து வச்சுருவோம் சாப்பிடும்போது. இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியாக செஞ்சு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டோம்னா அதோட சத்து முழுமையாக நம்ம உடம்புக்கு போய் சேரும். கூடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால யாருமே வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதை இட்லி பொடியாக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக கருவேப்பிலையில் அயன் சத்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் டெய்லியும் கூட 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நீங்கள் தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து கூட சேர்க்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு கருப்பியலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளையல் கூட யூஸ் பண்ணலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோடு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோலை உரிச்சிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். ஆனால் இதோட கலரை நம்ம சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. இதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கருவேப்பிலை பொடி ரொம்ப டார்க்காக இருக்கும், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. முக்கியமாக இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு நிறைய ரெசிபீஸ் நம்ம பண்ண முடியும். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ஓரளவு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் இல்லை, கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு சுவையும் இருக்கும். இந்த பெருங்காயத்தை நல்லா இந்த சூட்டில் படுறது மாதிரி இது போல் வறுத்துட்டே இருங்க. அப்போ அது நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் இது ஈஸியாக நைஸாக அரைப்பட்டுரும். பொடியான பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறது இந்த ரெசிபிக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ இது கூடவே நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய் நான் ஒரு 10 மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாயோட அளவை அதிகப்படுத்தவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்தாலே போதும். ஏன்னா இந்த பருப்பு ஏற்கனவே சூடாக இருக்குது, அந்த சூட்லேயே அந்த மிளகாய் வெந்துடும். இப்போ இது கூட 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 50லேருந்து 60 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கருவேப்பிலை. நம்ம இதை சாப்பாட்டில் அப்படியே போட்டு சாப்பிடுவோம், அதனால் இந்த கருவேப்பிலையில் தூசி மண் ஏதாவது இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா காஞ்சிருக்கு அப்படின்றதுனால இது நம்ம ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். இது நல்லா ஈஸியாக வறுபட்டுரும். இந்த ரெசிபி முழுமையாகவே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது, இல்லைனா 1-2 இன்க்ரீடியன்ட் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக வறுந்துருச்சு. கையில் எடுத்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிடுங்க. இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை அரைக்கணும். சூடோடு அரைக்கும்போது இது தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லை, ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சில பேர் நைஸான பொடி விருப்பப்படுவாங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு. சில பேர் கொஞ்சம் பொறுன்னு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருவேப்பிலை பொடி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப கமகமான மணமாக இருக்கும். இந்த பொடியையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுனால அந்த சூட்டில் அது ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் விட்டு வறுத்துருக்கோம்ல, அதனால் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த எண்ணெயை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஒரு மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஸ்பூன் இந்த பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதா இருந்தால் சாதத்து கூட வந்து நல்ல சூடான வெள்ளை சாதத்தில் 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, தேவையான அளவு நெய், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தான டேஸ்டியான கருவேப்பிலை பொடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.